ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படிக்கிறேன், கவனியுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். இந்த உலகத்தில் 3 விதமான மக்களை பார்க்கலாம். பணக்காரர் ஒன்று, பணக்காரர் என்றாலே அடுத்தது ஏழைகள். இந்த ரெண்டுத்துக்கும் இடையில நடுத்தரமானவர்கள், அப்படி ஒரு கூட்டம். அப்போ பணக்காரர், ஏழை, நடுத்தரமானவர்கள். இந்த வார்த்தையை கேட்கின்ற நீங்கள் இந்த 3ல் ஏதோ ஒரு வரிசையில் இருப்பீர்கள், இல்லையா? அப்படி என்றால் எந்த வரிசையில் இருந்தாலும், எது இருந்தாலும், இல்லாமல் போனாலும், மானிட வர்க்கத்திற்கு அவசியமான தேவை ஒன்று இருக்கின்றது. அது என்னவென்றால் சமாதானம் என்று சொல்லக்கூடிய நிம்மதி. நிம்மதியான ஒரு வாழ்க்கை என்று சொல்லுகிறார்களே, அதைத்தான் வேதம் சமாதானம் என்று சொல்லுகிறது. பணக்காரன் சமாதானமாக இருக்கின்றானா? கிடையாது. ஏழைகள் சமாதானமாக இருக்கிறார்களா? கிடையாது. நடுத்தரமானவர்கள் சமாதானமாக இருக்கிறார்களா? கிடையாது. அப்படி என்றால் எப்பேற்பட்ட மானிட வர்க்கமாக இருந்தாலும் சரி, அவர்கள் யாராக இருந்தாலும் சமாதானம், இந்த சமாதானத்தை கொடுக்கத்தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பினார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தங்கள் உள்ளத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் முதலாவது பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் தான் சமாதானம். அந்த சமாதானம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுக்கிற அந்த ரட்சிப்பிலே இருக்கிறதை நாம் பார்க்கலாம். ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்பாங்களா? ஆம், ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கொலோசையர் என்பது ஒரு சபை. இப்போ பாருங்க, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் 2 பேரும் சேர்ந்து கொலோசை பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்படி எழுதுறாங்கன்னா பொதுமக்களுக்கு அல்ல, பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார்கள். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து கிட்ட வருகிறார்களோ அவர் தம்முடைய சமாதானத்தை தருகிறார். வந்துட்ட பிறகு யோசிக்கணும், ரட்சிப்பிலே உண்டாகின்ற சமாதானம் வேறு, அதான் அடிப்படை. நம்மை ஆண்டு கொள்ளும் சமாதானம், you see, the Bible says, the peace of God, let your peace of God overrule in your heart. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. ஆளக்கடவது என்றால் ஓவர் ரூல், அதான் அர்த்தம். இப்போ இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். இப்போ ஒரே சரீரம் என்கிற இந்த வார்த்தையை பல காரியங்களுக்கு ஒப்பிட்டு பேசலாம். அதில் முதலாவது, நானும் எனக்குள் வசிக்கின்ற என் ஆண்டவர் இயேசு, ஒரே சரீரம்.